ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிஎஸ்ஆர். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா பிஎஃப் பேலன்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மெம்பர் பாஸ்புக் வியூவை பற்றி பார்க்க போகிறோம். கூகுளில் போயிட்டு டைரெக்டாக மெம்பர் பாஸ்புக் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இபிஎஃப்ஓ மெம்பர் பாஸ்புக் அப்படிங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய யூஏஎன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட், நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடிய யூஏஎன் நம்பர், பாஸ்வேர்ட் வித் கேப்சா டீட்டெயில்ஸ் கொடுத்து லாகின் பண்ணுங்கள். ஆல்ரெடி லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு டேரெக்டாக ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் யாருக்காவது பாஸ்வேர்டு, இப்போ எல்லாத்துக்குமே பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருக்க எல்லாருக்குமே இந்த பாஸ்வேர்ட் ரீசெட் வந்து எல்லாத்துக்குமே டேரெக்டாக வருது. ஒன் டைம் நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 6 hours கழிச்சு பாஸ்புக் வியூக்குள்ளே போங்க. அப்போ தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து உடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, ஓப்பன் ஆக மாட்டேங்குது, எங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயிலையும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சாஃப்ட்வேரில் நம்மளுக்கு 6, அதாவது உங்களுடைய பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆப்ஷன் கேட்டிருந்துச்சு, நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா 6 hours கழிச்சு இந்த பாஸ்புக் வியூ ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பாஸ்வேர்ட் போட்டால் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ நீங்கள் பாஸ்புக் வியூ வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வியூ ஆகும். இதில் நீங்கள் எத்தனை கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒன்லி ஒன் கம்பெனினா ஒன் கம்பெனி மட்டும் காட்டும். இல்லை டீட்டெயில்ஸ் எத்தனை கம்பெனி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க எல்லா டீட்டெயிலையும் காட்டும். அந்த மெம்பர் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வியூ கிளைம் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் கிளைம் எதுவும் பண்ணியிருக்கீங்க, அதான் அட்வான்ஸ் கிளைம் ஃபார்ம் 31 அட்வான்ஸ் கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸும் காட்டும். இல்லை எனக்கு பாஸ்புக் வியூ பார்த்தா போதும் அப்படின்னா இப்போ கரண்ட் இயர் வரைக்கும் நீங்கள் பாஸ்புக் வியூவில் உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, கரண்ட் பேலன்ஸ் வந்து எம்ப்ளாயி பேலன்ஸ், எம்ப்ளாயர் பேலன்ஸ் அண்ட் பென்ஷன் கான்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் பேமெண்ட்ஸ் வந்து இருக்கு. இதுல வந்து எவ்வளவு பேலன்ஸ், உங்களுடைய பேலன்ஸ், அதாவது உங்களுடைய பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். கம்பெனி கட்டக்கூடிய பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் பேலன்ஸ் அண்ட் பென்ஷன் கான்ட்ரிபியூஷன். இந்த என்ன எம்ப்ளாயி பேலன்ஸ், எம்ப்ளாயர் பேலன்ஸ், பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் அப்படி என்னன்னு கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய சேலரியிலேருந்து பிடிக்கக்கூடியது தான் எம்ப்ளாயி பேலன்ஸ். இதே பார்த்தீங்கன்னா கம்பெனி நம்மளுடைய அமௌண்ட் நம்ம கெட்டுற அளவுக்கு ஈக்குவலைஸாக கம்பெனியும் இந்த பிஎஃப்ல கெட்ட வேண்டியிருக்கும். அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் பேலன்ஸ் அண்ட் பென்ஷன் கான்ட்ரிபியூஷன். இந்த அமௌண்ட் தான் கம்பெனி கட்டக்கூடிய அமௌண்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1000 ரூபாய் நம்மளுடைய சேலரிலேருந்து பிஎஃப்ஆ வந்து நம்மளுக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த 1000 ரூபாய் போக கம்பெனி ஒரு 1000 ரூபாய் பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த 1000 ரூபாயில பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் அமௌண்ட், ஆக்சுவலாக 500 ருபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாயர் பேலன்ஸ்லையும், மீதி 500 ருபீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பென்ஷன் கான்ட்ரிபியூஷன்லையும் இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கும். இந்த அமௌண்ட்டு கண்டினியூவாக ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு வந்து கிளைம், அதாவது ஒவ்வொரு மந்த்தில் நம்ம பேமெண்ட் டீட்டெயில்ஸில் நம்ம பாஸ்புக்கில் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இதில் நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி பர்பஸ், எனக்கு வந்து அமௌண்ட் தேவைப்படுது, நான் வந்து ஒரு ஹையர் எஜுகேஷனோ இல்லை பர்டிகுலராக ஏதோ ஒரு எமர்ஜென்சி யூஸ்க்கு வந்து எனக்கு மெடிக்கல் அஃபேர்ஸுக்கோ பர்டிகுலராக எந்த ஒரு டீட்டெயிலுக்கும் எனக்கு எமர்ஜென்சி அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்மளுடைய பிஎஃப் பேலன்ஸ், ஆக்சுவலாக டோட்டல் பேலன்ஸாக தான் நம்மளுக்கு மெசேஜ் வந்துகிட்டு இருக்கும். அதாவது எம்ப்ளாயி பேலன்ஸும் எம்ப்ளாயர் பேலன்ஸும் சேர்த்து தான் நம்மளுக்கு மெசேஜ் காட்டும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய பேலன்ஸ், அதாவது எம்ப்ளாயி பேலன்ஸ் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ்லேருந்து ஒரு 80 to 90% மேக்ஸிமம் அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கிளைம் மாதிரி தான். ஆனால் ஃபார்ம் வந்து 31 அப்படிங்கிற ஃபார்ம் இருக்கும். நீங்கள் கிளைம் ஆப்ஷனுக்குள்ளே போகும்போது நான் அடுத்த வீடியோவில் கிளைம் டீட்டெயிலாக உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு அப்டேட் கொடுக்குறேன். அதில் உங்களுக்கு டீட்டெயிலாகவும் அதில் வியூ பண்ணியும் காட்டுறேன். ஓகேவா? இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மெம்பர் நம்ம பாஸ்புக் டீட்டெயிலில் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்கும், என்னென்ன கம்பெனி, எத்தனை கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அத்தனை கம்பெனியோட மெம்பர் பாஸ்புக் டீட்டெயில் வந்து மெம்பர் ஐடியில் நம்ம செலக்ட் பண்ணும்போது அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு 2 to 3 years இல்லை 5 years நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, தென் அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிலீவ் ஆகிட்டு நியூவாக இன்னொரு கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனியில் உள்ளது என்ன அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் 31 போட்டு அந்த கம்பெனியில் உள்ளதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இப்போ கரண்ட் கம்பெனிக்கும் அந்த கம்பெனியும் மெர்ஜ் பண்ணி எனக்கு ஒரே அமௌண்ட்டாக இருந்தால் போதும், நான் இப்போதைக்கு எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் அதை ஒரே இதாக நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கிறோம் செய்யலாம். அது நான் கிளைம் டீட்டெயிலில் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு அப்டேட் பண்ணி விடுறேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
ப்ளஸ் இந்த டீட்டெயிலில் நீங்கள் அமௌண்ட் எடுக்கக்கூடிய நான் சொன்னேன் இல்லையா 80 to 90% மேக்ஸிமம் அட்வான்ஸ் அமௌண்ட் மாதிரி நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் நான் அந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். நீங்கள் அதை பார்த்து டீட்டெயில்டாக உங்களுக்கு புரியும். இப்போ இந்த பாஸ்புக் வியூவில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக நிறைய லாகின்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். புரியாட்டா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன்னா வேறு எதுவும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா அதுக்கு டீட்டெயில்டாக வேறு எதுவும் உங்களுக்கு புரியாத டீட்டெயில்டாக நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்னா நான் அதுக்கு டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு பாஸ்புக் வந்து நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகலை, நிறைய பேருக்கு வந்து அடிக்கடி வந்து என்னோட பேலன்ஸ் பார்க்க முடியல, என்னோட பேலன்ஸ் பார்க்குற இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா சர்வர் இஷ்யூ நிறைய இருந்துச்சு. ஸோ இப்போ இது எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ 2022 23க்கு அப்புறம் டோட்டலாக எல்லாத்தையுமே நம்மளுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது பிஎஃப்ஓ இபிஎஃப்ஓ நம்மளுடைய மெம்பர் லாகின் வெப்சைட் பிஎஃப் வெப்சைட்டையும் ப்ளஸ் பாஸ்புக் வியூ ஆப்ஷன் எல்லாத்தையுமே நம்மளுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்பப்போ அதனால அந்த சர்வர் வந்து மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி போயிடுது. நீங்கள் இது இல்லாமல் உமாங் அப்படிங்கிற ஒரு ஆப்லையும் நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அது சிஸ்டம்லையும் ஓப்பன் பண்ணலாம், மொபைல்லையும் ஓப்பன் பண்ணலாம். அதுலேயுமே இந்த பிரச்சனை இருக்குது, சர்வர் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வரும். அதில் ஓடிபி பேஸ்டில் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெம்பர் ஐடி லாகின் பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸ் போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டீட்டெயிலை நீங்கள் எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சில நேரங்களில் சர்வர் இஷ்யூ இருக்கனால ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வேறு ஏதாவது ஒரு நல்ல அதாவது பிஸி டைம்ஸ், அதாவது பீக் ஹவர்ஸ் இல்லாத டைம், நம்ம ஆஃபீஸ் டைம் இல்லாத அதர் டைமில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாஸ்புக் வியூ ஓப்பன் ஆகும். எமர்ஜென்சி பர்பஸ்க்கு மேக்ஸிமம் கிளைம் பண்ணதுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இந்த கிளைம் ஆப்ஷனும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. எப்படி கிளைம் பண்ணுறது, எவ்வளோ அமௌண்ட் நம்ம கிளைம் பண்ணலாம், இதில் நம்மளுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் ஆயிருந்தால் நம்ம கிளைம் பண்ண முடியும், இந்த டீட்டெயில் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பிஎஃப் கிளைம் பற்றி, அதே மாதிரி நம்பர் ஆஃப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருந்தா அந்த இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எப்படி நம்ம அமௌண்ட்டை ஒன்றா சேர்த்து எடுக்கலாம், ப்ளஸ் நம்ம வேலையை விட்டு நின்றுட்டோம், நம்ம ரிலீவ் ஆகிட்டேன், எனக்கு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் நான் க்ளோஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்டையும் நான் வீடியோவாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் டோட்டல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணி அந்த வீடியோவில் காமிக்கிறேன். இதோட இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்குது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு புரியாது, வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷனாக கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிடுறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.